முஸ்லிம்களாகிய நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டுக்கு விசுவாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள். எனவே எங்களுக்கு மேலால் எல்லா காரியங்களையும் யாருக்கு எவ்வாறு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை படைத்த ரப்பு அறிந்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் இலங்கை நாட்டுடைய தற்போதைய நிலைமை எல்லோருக்கும் தெரியும். வாக்குரிமை அது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சுதந்திரம். ஆனால் அதற்கு ஒரு படி மேல் நாங்கள் முஸ்லீம்கள். கண்ணியமானவர்கள், இஸ்லாம் எங்களுக்கு சமாதானத்தை போதிக்கிறதே, சமத்துவத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த கௌரவத்தை பேணி எங்களுடைய வாக்குகளை அல்ஹம்துலில்லாஹ் அந்த உரிமைகளை தாராளமாக செலுத்த முடியும். நாங்கள் அனைவர்களும் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் உறுதியிலே கொண்டு யார் யார் என்னென்ன கதைகள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் அது மீடியாக்களாக இருக்கலாம் அல்லது ஒவ்வொருவருடைய வாய்ப்பேச்சியின் மூலமாக இருக்கலாம், அவைகளை நாங்கள் அதனுடைய உண்மை நம்பக தன்மை தெரியாது பரத்து விடாமல் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக எந்த இடத்திலேயும் நாங்கள் பேச மாட்டோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கும் என்பதைத்தான் அந்த முஅஜிசாக்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஏன் வளமை இவ்வாறு, ஆனால் அல்லாஹ் முஅஜிசாவை கொடுத்தான். அப்படி அல்ல, எனக்கு கல்லு மலையிலிருந்து ஒட்டகத்தையும் தர முடியும், விரல்களுக்கு இடையிலிருந்து தண்ணீரையும் தர முடியும். இது ஒவ்வொரு மனிதரும் படிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஈமானுடைய பாடம் என்பதை எங்களுடைய உள்ளத்திலே கொள்வோம். அல்லாஹ்